உங்கள் வாழ்க்கையில் யுத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களும் வரும்போதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை சீர்தூக்கி பார்ப்பது, அதை பரிசோதித்து பார்ப்பது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம சரீரத்தில் ஏதாவது வியாதியோ பலவீனமோ காய்ச்சலோ எது வந்தாலும் உடனடியாக பிளட் டெஸ்ட்டு, ஆமாம், நம்முடைய ரத்தத்தை பரிசோதித்து பார்க்கறது போல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இடையூறுகள் வந்துட்டால் நாம் நம்முடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பரிசோதித்து பார்ப்பது நல்லது. ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ வாகு தங்கு குருநாதா நமோ நமோ. ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ வாகு தங்க குருநாதா நமோ நமோ. ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ. வந்தனை செய்பாதா நமோ நமோ. நாகமண்டல விலாச நமோ நமோ. மேக பந்தியினுலாச நமோ நமோ. வான சங்கம விஸ்வாச நமோ நமோ. வான சங்கம விஸ்வாச நமோ நமோ. வான சங்கம விஸ்வாச நமோ நமோ. மனுவேலா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது நேற்றைய தினத்தில் பார்க்குறோம், அமத்சியா ராஜாவுடைய யோவாசுடைய மகன் அமத்சியாவுடைய மரணத்தோடு முடிகிறது. ஆகாஸ் ராஜாவாகிறான். இந்த ஆகாஸ் ராஜாவாகிற போது அவனுக்கு வயசு 25. அவன் எருசலேமில் 16 வருஷம் அரசாள்றான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல தன் தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்யவில்லை. அவன் அப்பான்னு சொல்லி யோவாசை சொல்கிறது இல்லை, அதுக்கு முந்தின எந்த ஒரு ஆளையும் சொல்கிறது இல்லை, யாரைத்தான் நேரடியாக சொல்கிறாங்க, தாவீதை போல. அது ரொம்ப அது ஒரு படிக்க வேண்டிய ஒரு பாடம். தாவீதை போலன்னு ஒவ்வொருத்தர் ராஜாவும் சொல்கிற காரணம், இங்கே தாவீதை போலன்னு சொல்லுவாங்க. தாவீதை போல அவன் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானது செய்யவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் ராஜாக்களை பொறுத்தவரை அவனுடைய தகப்பனாய் யெரொபெயாம், அவன் தான் யெரொபெயாம் தான் ஸ்டார்டிங் ஆள். அந்த யெரொபெயாமுடைய வழிகளில் நடந்தார்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ அங்கே வரும்போது அங்கே யெரொபெயாமின் வழிகளில் நடவாமல் இருக்கிறவன் தான் நல்லவன், இங்கே தாவீதின் வழியில் நடக்கிறவன் தான் நல்லவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியில் நடந்து யாருடைய வழியில் நடக்கிறான்? இஸ்ரவேல் ராஜாக்கள் யார்? இந்த அங்கே இருந்ததான யோராம், அங்கே இருக்கிறதான ஆட்கள் படி அவன் நடக்கிறான். யெரொபெயாமின் வழி அது என்ன வழி? கண்ணுக்குட்டி, பாகால் வணக்கம், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், ஆமேன், மற்றும் லட்சியான வியாபாரங்கள். அப்போ இஸ்ரவேல் ராஜாக்கள் வழி நடந்து கர்த்தருக்கு முன்பாக தேவன் துரத்தின அந்த ஜாதியுடைய அருவருப்பின்படியெல்லாம் தன் குமாரனை முதலாக தீக்கடக்க பண்ணுறான். யாரு? ஆகாஸ். அப்போ மேடைகள்லையும் மலைகள்லையும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வர்றாங்க. அப்பொழுது இந்த மாதிரி வார்த்தை முக்கியது. இப்படிப்பட்ட நேரத்தில் சீரியாவின் ராஜாவாகிய ரேசினும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவும் எருசலேம் மேல் யுத்தம் பண்ண ஆகாசை முற்றுகை போடுகிறார்கள். ஆனாலும் ஜெயிக்க மாட்டாதே போனார்கள். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. கர்த்தரை தேடினானா அல்லது அதாவது தீர்க்கதரிசியுடைய உதவியை நாடினானா என்னன்னு தெரில, ஜெயிக்காமல் போயிட்டான். அவன் தோற்று போகல யார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் யுத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்களும் வரும்போதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை சீர்தூக்கி பார்ப்பது, அதை பரிசோதித்து பார்ப்பது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம சரீரத்தில் ஏதாவது வியாதியோ பலவீனமோ காய்ச்சலோ எது வந்தாலும் உடனடியாக பிளட் டெஸ்ட்டு, ஆமாம், நம்முடைய ரத்தத்தை பரிசோதித்து பார்க்கறது போல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இடையூறுகள் வந்துட்டால் நாம் நம்முடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பரிசோதித்து பார்ப்பது நல்லது. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, வேத தியான வாழ்க்கை எப்படி இருக்கிறது, மற்ற பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியத்தின் வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஒரு முறை சீர்தூக்கி பார்ப்பது ரொம்ப நல்லது. தேவ சித்தத்தின் மையத்தில் தான் நாம் இருக்கிறோமா,
சுயசித்தத்தின்படி நடக்கிறோமா? இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, அங்கே அப்போ ஆண்டவர் அவனுக்கு வர்றாரு. அவன் ஜெயிக்கலை. யார் ஜெயிக்கலை? இவன் தோற்று போகலை. யார் தோற்று போகலை? ஆகாஸ். அக்காலத்திலே சிரியா ராஜாவை ரேசின் ஏலாத்தை திரும்ப சீரியாவோடு சேர்த்துக்கிட்டு யூதரை ஏலாத்திலேருந்து துரத்தி விட வர்றான். சீரியர் ஏலாத்துக்கு வந்து இந்நாள் வரைக்கும் அதை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆகாஸ் அசிரியாவின் ராஜாவை திக்லாத் பிளேசர் இடத்துல ஸ்தானாபதி அனுப்பி, நான் உம்முடைய அடியான், யாரோட கூட கடைசியில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம தேவனை விட்டு நம்ம விலகி போனதுக்கு அப்புறம் அறிந்தோ அறியாமலோ அல்லது நம்ம விரும்பியோ விரும்பாமலோ பிசாசனுடைய உதவியை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பணம் இருக்கும்போது பணத்தின் உதவியை தேட ஆரம்பிச்சிடுறோம். ஆள் செல்வாக்கு இருக்கும்போது ஆட்பலன் செல்வாக்கு அதை தேட ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் பேயினுடைய துணையவே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. திக்லாத் பிளேசர்கிட்டே போயிட்டான். நான் உங்கள் அடிமையப்பா, நான் உங்கள் குமாரனப்பா, நீ எனக்கு விரோதமாக வந்து சிரியா ராஜாவின் கையிலிருந்து என்ன செய்யும்? விடுதலையாக்குன்னு அசிரியாவிட்ட போயிட்டான். அப்போ தான் அசிரியா எழும்பி வருது. திக்லாத் பிளேசர் அவன் கைக்கு என்ன நீங்களாக்குன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு ஒத்தாசையாக நினச்சா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தானே அரண்மனையில் இருந்த பொக்கிஷங்களில் அகப்பட்ட எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து அசிரியா ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்புகிறான். காசை கொண்டு எங்கே கொண்டு கொடுக்குறான்? அசிரியா ராஜா கொண்டு. அசீரிய ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடிச்சு அதன் குடிகளை கீழ்பட்டணத்துக்கு சிறைப்பிடித்துட்டு போய் ரேத்சீனை கொன்று போட்டான். யார்? திக்லாத் பிளேசர். அசீரிய ராஜா சீரியா ராஜாவை அவன் வந்து ஜெயிச்சிட்டான். அப்பொழுது இந்த ஸ்டேஜில் இந்த ஆகாஸ் வந்து எங்கே போகிறான்? திக்லாத் பிளேசருக்கு நன்றி சொல்ல தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே தமஸ்குவுக்கு போனால் அங்கே ஒரு பலிபீடத்தை பார்க்குறான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதன் சகல வேலைப்படாத மாதிரியும் பார்த்த உடனே இவர்களுடையதான ஆசீர்வாதத்திற்கும் இவர்களுடைய வெற்றிக்கும் ரகசியம் இந்த பலிபீடம் தானே. நாம் எதுக்கு நம்ம தோத்து தானே போகிறோம். ஆகினால இந்த பலிபீடத்தின் சாயலை பார், நம்ம ஊர்லேயும் சாயல் வைக்கணும்னு அதனுடைய மாதிரியை ஆசாரியன் அங்கே இருந்த பிரதான ஆசாரனாகிய உரியாவுக்கு அவன் எல்லா விவரத்தையும் எழுதி இதனுடைய அளவு என்ன, இது என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அளவெல்லாம் எழுதி படமெல்லாம் வரைஞ்சி உரியாவுக்கு அனுப்பி வைக்கிறான். ராஜாவாகி ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வர்றதுக்குள்ளே ஆசாரனாகி உரியா அதை மாதிரி ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். சொல்லணும்ல ஆசாரியர், இந்த பலிபீடத்தை தவிர வேறு பலிபீடத்தை உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டும் அல்லவா? சில சொல்லவில்லை, உண்டாகிட்டான். ஆகாஸ் தமஸ்குலேருந்து அனுப்பின கட்டளைப்படியெல்லாம் அவன் செஞ்சு முடிச்சிட்டான். ராஜா தமஸ்கிலிருந்து வந்து அந்த பலிபீடத்தை பார்க்குறான். அந்த பலிபீடத்தின் பக்கத்தில் போய் பலியிடுறான். ஓ, எவ்வளோ பயங்கரமானது பாருங்க ஆகாஸ். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெங்கல பலிபீடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஆலயத்தின் முகப்புலேருந்து எடுத்து வாசலேருந்து எடுத்து பலிபீடத்துக்கு வலது பக்கமாக வச்சுட்டான். ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. ராஜாவாய் ஆகாஸ் ஆசாரனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்து மேல் நீ காலையிலையும் சர்வாங்க தகன பலி, மாலையில் போஜன பலி, ராஜாவின் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பான பலி எல்லாத்தையும் செலுத்து. இங்கே எந்த பலி விட்டு போச்சு? பாவ நிவாரண பலி இங்கே சொல்லப்படவே இல்லை. குற்ற நிவாரண பலி சொல்லப்படவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? ரத்தத்தை தெளிப்பாயாக. ஆனால் வெங்கல பலிபீடம் எதுக்கு உதவுமா? நான் சன்னதம் கேட்கறதுக்கு உதவுமா? நான் என்ன செய்யணும்? தேவ சித்தம் அறிஞ்சிக்கிறதுக்கு கடவுளுடைய வழிகாட்டுதல் வந்து இந்த பலிபீடத்துலேருந்து வராது, அந்த பலிபீடத்துலேருந்து தான் வருமா? அது தெரியுது அவனுக்கு. தேவன் தான் பெரியவர் என்று தெரிஞ்சிருந்தும் அவன் வந்து தெரிஞ்சே அறிந்தே இந்த பாவத்தை செய்கிறான். அப்படி அதெல்லாம் உரியாவும் அதே மாதிரி ஒத்துப்போனால் கடைசியில் அவன் என்ன செய்ய? ஆகாஷ் எல்லாம் அந்த தேவனுடைய பலிபீடங்களை எல்லாம் அந்த கடல் தொட்டியெல்லாம் அதெல்லாம் எடுத்து அது ஒரு மாதிரி அதை எல்லாத்தையும் என்ன அது மேலே இந்த கடல் தொட்டியெல்லாம் வெங்கல ரிசிபங்கள்லேருந்து இறக்கி கற்களில் வச்சுட்டான். அந்த வெங்கலத்தெல்லாம் என்ன செஞ்சான்னு தெரில, விற்று அடுத்தால் அது காரியம் போச்சு. அப்புறம் அதே மாதிரி ஓய்வு நாள் மண்டபம்னு ஒன்று இருந்துச்சான். அந்த ஓய்வு நாள் மண்டபத்தில் ராஜா வருவார், பிரதானிகள் வருவாங்க. அந்த ஓய்வு நாள் மண்டபத்தை அது மாதிரி ராஜா பிரவேசித்து அந்த மண்டபத்தையும் அசீரிய ராஜா அவன் ஏதோ செக்யூரிட்டி காரணமாக அந்த ரெண்டும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆலயத்தில் அந்த ரெண்டையும் அசீரியா ராஜாவை பேய பிரியப்படுத்துறதுக்கு சபைக்குள்ளே இருந்ததான ஆராதனை கூடாரத்தையும் மாற்றிட்டான். பலிபீடத்தை மாற்றிட்டான், ஆராதனை முறையை மாற்றிட்டான், ஆராதனை நிலைகளை அமருகிற இடங்களை மாற்றிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டான். ஆக அது பின்பதாக
அவன் இவ்வளோ கொடுமையாக இன்னும் கொஞ்சம் 4ஆம் புஸ்தகம் வரும்போது இன்னும் இவனை குறித்து செய்த பல தீமைகளை அங்கே வாசிக்கலாம். தேவனை முற்றிலும் மறந்து போனான், தேவனை விட்டு முற்றிலும் விலகி போனான். கடைசி அவன் செத்து போனான். அவனுடையதான அவனை பிதாக்களில் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு மரியாதை நிமித்தமும் உடன்படிக்கை நிமித்தமும் அவனுடைய குமாரனா எசேக்கியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஆகாஸ் ராஜா மிகவும் தேவனை மறந்த ராஜா, முற்றிலும் மறந்த ராஜா, தேவனை விட்டு முற்றிலும் விலகி போன ராஜா, விக்கிரக ஆராதனைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் இருந்ததான கானானிய தெய்வங்களை கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெலிஸ்தரின் தெய்வங்களை கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே ஏசபேல் பாகால் வணக்கத்தை பின்பற்றினாங்க. இப்போ அசீரியாவுடையதான தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க முற்றிலுமாய் தங்களை தேவனை விட்டும் தேவனுடைய வார்த்தைகளை விட்டும் விலகி போன நிலையில் இன்னைக்கு சீர்குலைந்த இடத்துல கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து கர்த்தர் இவர்களை கைவிடவில்லை என்பதை நாம் அடுத்த அதிகாரங்களில் நாம் பார்ப்போமாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 16வது அதிகாரத்தில் ஆகாஸ் ராஜாவாகிறான். இந்த ஆகாஸ் ராஜா 16 வருடங்கள் மிக கொடுமையான, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா ராஜாக்களை காட்டிலும் மிக மோசமான ஒரு ராஜா யூத ராஜா. யூதாவுக்கு அப்படிப்பட்ட ராஜாக்கள் இருந்ததில்லை. ஆனால் இவங்க ரொம்ப துணிகரமான ஒரு ராஜாவாக இவன் என்ன செய்கிறான், செயல்படுகிறது நம்ம இதில் பார்க்குறோம். தன்னுடைய பிள்ளைகளை முதற்கொண்டு என்ன செய்கிறான்னா அக்னியில் தீக்கடக்க பண்ணினான் என்று சொல்லி நம்ம இவனை குறித்து பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவனுக்கு விரோதமாக சீரியாவும் இஸ்ரவேலரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, யுத்தம் பண்ண வந்ததுனால அசீரியா ராஜாவை என்ன செய்கிறான், தனக்கு துணைக்கு கேட்டுக்கொண்டான். அது மாத்திரம் அவனுடையதான பலிபீடத்தை பார்த்து அதற்கு ஒத்த பலிபீடத்தை தன்னுடையதான நம்முடைய அந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடையதான அந்த தேவாலயத்தில் உள்ளதான காரியங்களை அகற்றி போட்டு அந்த பலிபீடத்தை கட்டி துணிகரமாய் தேவாலயத்திலேயே என்ன செய்கிறான், துணிகரமான காரியங்களை செய்கிறதான வேலையை நம்ம இதில் பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் அந்த ஓய்வு நாள் மண்டபத்தை உடைத்து போட்டான். ராஜா உள்ளே நுழைகிறதான அந்த மண்டபத்தை அசீரியா ராஜாவின் நிமித்தமாக உடைத்து போட்டான்னு சொல்லப்படுறது. இவ்வளவு மிக மோசமான இந்த செயல்பாடுகளினால கர்த்தர் என்ன செய்தார், ஆமாம் இந்த யூதா மேலே மிகவும் கோபமானாருங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இந்த நாளிலும் நாம் துணிகரமான காரியங்கள் நம்மிடத்தில் வராதபடிக்கு நம்ம கர்த்தர் காப்பாராக. எந்த சூழ்நிலையானாலும் அவன் நம்ம கர்த்தரை பிடித்துக்கொள்ளும். நமக்கு யார் இருக்கிறா, எந்த சூழ்நிலை, ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமாப்பா, எந்த போராட்டமானாலும் எந்த பிரச்சனையானாலும் கர்த்தா உம்முடைய அன்பை மட்டும் விட்டு நாங்கள் கர்த்தாவே அப்பா போய்விடாத கிருபை எங்களுக்கு தாரும். கர்த்தா இந்த ஆகாஸ் ராஜா ஆமேன் அப்பா எல்லாம் அறிந்து அப்பா செயல்பட்டதான காரியங்களை நாங்கள் பார்க்குறோமே அப்பா. தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தாவை தீக்கடக்க பண்ணினான்னு சொல்லி பார்க்குறோம். விக்கிரகத்துக்கு தீக்கடக்க பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், அந்த தமஸ்குவில் பலிபீடத்துக்கு ஒத்த பலிபீடத்தை தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தாவே அப்பா கட்டி வைத்தவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அசீரியா ராஜாவோட உடன்படிக்கை பண்ணி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா எல்லா ஆமேன பொக்கிஷங்கள் பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா அந்த அசீரியா ராஜாவுக்கு கொடுத்து அவனை கர்த்தாவே அப்பா தன்வசப்படுத்தி கொண்டு தான் இந்த செயல்பாடுகள் நாங்கள் பார்க்குறோம். கர்த்தரை விட்டு விட்டான் ஆண்டவரே, உங்களை விட்டுட்டு ஆமேனப்பா இப்படிப்பட்டதான செயல்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி காத்துக்கொள்ளும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே இந்த செல்வத்தை நம்பியோ செல்வாக்கை நம்பியோ அப்பா ஸ்தோத்திர பெரிய பெரிய மனிதர்களை நம்பியோ கர்த்தாவே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா ஆமேனப்பா இந்த உங்களுடைய கோபாக்கனைக்கு நாங்கள் ஆளாகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா இந்த நாளில் இப்படி கர்த்தாவே அதிருப்தி மத்தியிலையும் பின்வாங்குதல் மத்தியிலும் சோர்ந்து போயிருக்கிறவர்களையும் கர்த்தாவே இந்த நாளில் நீர் மறுபடியுமாய் கர்த்தாவே அப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து உம்மை அப்பா உம்மை நோக்கி ஓடி வரத்தக்கதான கிருபையை நீ தந்திரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.